உலகின் முதல் நாடாக பசிபிக் தீவு நாடான கிரிபாட்டியில் பிறந்தது புத்தாண்டு. சூரிய உதய பாதையில் அமைந்துள்ள முதல் நாடு என்பதால் முதலில் பிறந்தது 2026. புத்தாண்டை வரவேற்றது நியூசிலாந்து. ஆக்லாந்து நகரில் கண்ணை பறித்த வான வேடிக்கை. ஆஸ்திரேலியாவில் 2026 புத்தாண்டு கொண்டாட்டம். சிட்னி துறைமுகத்தில் 10 நிமிடங்களுக்கு இடைவிடாமல் வான வேடிக்கை. இந்த ஆண்டின் கடைசி சூரிய அஸ்தமனத்தை கண்டு ரசித்த மக்கள். நாளை புதிய விடையில் பிறக்கும் என்ற நம்பிக்கையில் காத்திருப்பர். கன்னியாகுமரியில் இந்த ஆண்டின் கடைசி சூரிய அஸ்தமனம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலம். வண்ண மின் விளக்கு வெளிச்சத்தில் இசை கச்சேரி, நடனம் என உற்சாகம். ஒரு கையில் வாளேந்தி உரிமை காத்தும் மறு கையில் கேடயம் ஏந்தி மக்கள் நலன் காத்தும் ஜனநாயக போர்க்களத்தினருக்கும் நமக்கு வெற்றி ஒளி வீசும் நம்பிக்கை புத்தாண்டு 2026. புத்தாண்டு தொடக்க முதலே சமத்துவம் பொங்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என கோலமிட்டு திராவிட பொங்கல் நடைகட்டட்டும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. மலர்கின்ற புத்தாண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவான சந்தோஷம், நிம்மதியான வாழ்க்கையை வழங்கட்டும் என எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. நீடித்த ஆயுள், நிறைந்த செல்வத்தையும் வழங்கும் ஆண்டாக 2026 அமைய இறைவனை வேண்டுவதாகவும் அறிக்கை. ஒரு வாரத்திற்கு பிறகு 1 லட்சம் ரூபாய்க்கு கீழ் இறங்கியது தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்ததால் புத்தாண்டில் நல்ல செய்தி. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 99,840 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 12,480 ரூபாயாக நிர்ணயம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 6ஆம் தேதி கூடுகிறது தமிழ்நாடு அமைச்சரவை.
ஜனவரி 20ஆம் தேதி சட்டப்பேரவை கூட உள்ளதையொட்டியும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் குறித்தும் ஆலோசிக்க வாய்ப்பு. அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக தலைமை செயலகத்தில் முக்கிய கூட்டம். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ், IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி ஆலோசனை. பொங்கல் பரிசு தொகுப்புக்கு 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது தமிழக அரசு. 2.22 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்க நடவடிக்கை. ஆளுங்கட்சி பணிகளை கவனிப்பது, எதிர்க்கட்சி களத்தில் நின்று போராடுவது என்ற அரசியல் இயல்பு மாறி தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி சரணாகதி அடைந்து சாய்ந்து கிடப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஆளுங்கட்சியான திமுக தான் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசுடன் தொடர்ந்து உறுதியாக போராடி கொண்டிருப்பதாகவும் அறிக்கை. சென்னை எம்ஜிஆர் மாளிகையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தல் பணிகள், கூட்டணியை பலப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. தேர்தல் நெருங்குவதால் மிக தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் EPS அறிவுறுத்தல். அதிமுகவின் ஒரு வாக்கு கூட வீண் போகக்கூடாது எனவும் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்களை சேர்க்கவும் உத்தரவு. அதிமுகவில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகம் நிறைவு. சுமார் 9500 பேர் விருப்ப மனுக்களை பெற்று தாக்கல் செய்ததாக தகவல். தமிழகத்தில் கஞ்சாவே இல்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பொய் சொல்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புகார். முழு பாறாங்கல்லை சோற்றில் மறைப்பதாகவும், எத்தனை காலத்திற்குத்தான் ஏமாற்றுவார்கள் எனவும் பேட்டி. சோற்றிலே மறைக்கின்ற அந்த ஒரு வித்தையை திமுக நன்றாக கத்திருக்கின்றது. மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் கஞ்சா இல்லை, போதை வஸ்துகள் இல்லை, இன்றைக்கு எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்வது என்பது எப்படிப்பட்ட ஒரு ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக உணர்வார்கள். டெல்லி CBI அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஆனந்த், CTR நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் இன்றும் நேரில் ஆஜர். விஜய் பங்கேற்ற கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான வழக்கு தொடர்பாக தொடர் விசாரணை. காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி பேசியதை தோழமை கட்சிகள் பிடிதுபடுத்த வேண்டாம். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வேண்டுகோள். இதை தோழமை கட்சிகள் அவங்களுடைய சங்கடத்தை வெளிப்படுத்தலாம், அதுக்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு உண்டு. பட் இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்றதான் என்னுடைய வேண்டுகோளை வச்சிருக்கேன். காங்கிரஸ் நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரும் தமிழக கூட்டணி கட்சியினருக்கு விருதுநகர் MP மாணிக்கம் தாக்கூ கண்டனம். திருமாவளவனோ, சண்முகமோ, வீரபாண்டியனோ, வைகோவோ தங்கள் கட்சியினரை இப்படி நடத்துங்கள் என்று கூறினால் சகிப்பார்களா என காட்டம். தமிழ்நாட்டில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏதுவாக வரும் 2ஆம் தேதிக்குள் டோக்கன்களை அச்சிட்டு வைக்க வேண்டும். பரிசு தொகுப்பை பெறும் நாள், நேரம் குறிப்பிடப்பட்ட டோக்கன்களை அட்டைதாரரின் வீட்டுக்கே சென்று வழங்க பணியாளர்கள் இருப்பை உறுதி செய்யவும் அறிவுறுத்தல். ஒரு கரும்புக்கான கொள்முதல் விலையை 50 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். இடைத்தரகர்கள் இல்லாமல் அரசே நேரடியாக கரும்பை கொள்முதல் செய்தால்தான் விவசாயிகளுக்கு லாபம் எனவும் வேண்டுகோள். தமிழிலிருந்து திருக்குறளை எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல திருப்பரங்குன்றம் மலை மீது விளக்கேற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதி.
தடுக்க நினைப்போருக்கு சிவபெருமான் தக்க பாடம் புகட்டுவார் எனவும் பேட்டி. Can you remove Tirukkarur from the society? Those who are propagating this kind of theory, they are fool, they are misunderstood. Let Lord Shiva forgive them. தரையிலிருந்து பாய்ந்து சென்று தரையில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் பிரளய் ஏவுகணை. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பான DRDO தயாரிப்பில் உருவான குறுகிய தூர ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை. +1, +2, +3 and counting up. +1, +2, +3 and counting up. +1, +2, +3 and counting up. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் பெண்ணை வேனில் கடத்தி சென்று 2 மணி நேரம் பாலியல் வன்கொடுமை. பேருந்துக்காக காத்திருந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு சாலையில் தூக்கி வீசியதால் அதிர்ச்சி. ராஜஸ்தானில் வெடிபொருட்களுடன் கார் சுற்றித் திரிந்ததால் பரபரப்பு. புத்தாண்டு கொண்டாட்டத்தை சீர்குலைக்க சதியா என விசாரணை. கர்நாடகாவில் போதை புழக்கத்தை தடுக்க தவறியதாக கூறி உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா இல்லம் முற்றுகை. அத்துமீறி உள்ளே செல்ல முயன்ற ABVP அமைப்பைச் சேர்ந்தவர்கள் குண்டுக்கட்டாக கைது. லடாக் ஒன்றிய பிரதேசத்தில் கொட்டும் பனி. குடியிருப்புகள், சாலைகள், வாகன உத்தரப்பிரதேசத்தில் 2025ஆம் ஆண்டின் கடைசி கங்கை ஆரத்தி. புதிய ஆண்டு நல்லபடியாக அமைய வேண்டி கரையில் வழிபாடு. டெல்லியில் நடைபெறும் குடியரசு நாள் விழாவில் முதன்முறையாக பங்கேற்கும் இந்திய ராணுவத்தின் விலங்குகள் படையணி மங்கோலிய ஒட்டகங்கள், குதிரைகள், மோப்ப நாய்கள், வேட்டை பருந்துகள் ஆகியவற்றைக் கொண்டு ஒத்திகை.